விஜயோட முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் வந்து திமுக இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது மட்டும் இல்லாம விஜய காரிப்பு அப்படின்னு துப்பியிருக்காரு. என்ன துப்பியிருக்காருன்னா, அவர் பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பல்வேறு இதை வந்து பொதுநலன் கருதி வந்து அவர் சொல்ல மாட்டாரு. அரசியல் வேறு, சினிமா வேறு, நான் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு இதை சொல்ல மாட்டாரு. அப்பா பையனுக்குள்ளே சண்டெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. அந்த கட்சி அது உருப்படாத கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இதுல வந்து என்ன முக்கியமான குற்றச்சாட்டுனா, இதுதான் எல்லாரோட குற்றச்சாட்டும், உங்க தொண்டர்களோட குற்றச்சாட்டும் அதுதான். தாவேக்கால வந்து உழைக்கிறவனுக்கு தான் பதவி, பாலபிஷேகம் பண்ணவனுக்கு தான் பதவி, கட் அவுட் அடிச்சவனுக்கு தான் பதவின்னீங்கல்ல. இப்போ உங்க கட்சியில இருக்க முக்கிய பொறுப்புல இருக்கிறதெல்லாம் யாரு? ஆனந்த விட்டுருங்க, ஆனந்த கூட சரி ரொம்ப நல்லா கூட இருக்காருன்னு சொல்லலாம். மற்ற ஆதவரிஜனா யாரு? சிடிஆர் நிர்மல்குமார் யாரு? அருண்ராஜ் யாரு? நாஞ்சில் சம்பத் இப்ப சேர்ந்தார், அவர் யாரு? செங்கோட்டையனாரு? இவங்கெல்லாம் உங்களுக்காக போஸ்ட் ஓட்டினவங்களா? அப்புறம் என்ன மாற்று கட்சி நாங்க தான், மற்ற அரசியலுக்கு அப்படியே நாங்க தான் மாற்று கட்சி. அத்தனை கட்சி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அத்தனை கட்சியில உள்ள ஒரு ஆள் வந்து அங்க இணைஞ்சுதான் தாவேக்காவை உருவெடுத்திருக்கு. சொல்லப்போனா பிஜேபியோட பி டீம் தான். இதுல இன்னைக்கு பொதுக்குழு கூட்டினாங்க. அந்த பொதுக்குழுவில் வந்து தீர்மானம், விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் தீர்மானம் போட்டோன்னே அடுத்த தீர்மானம் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டோன்னே நம்ம அனில் குஞ்செல்லாம் ஐயோ தீர்மானமே போட்டாங்கடா, தீர்மானம் போட்டாங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க போல இருக்கு, அப்போ வந்து கண்டிப்பா நம்ம அண்ணன் தான் விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தற்கொலை தீர்மானங்கிறது உங்க கட்சிக்குள்ள உள்ள ஒட்டுமொத்த பேரும் வந்து ஒருங்கிணைந்து விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுதான். இதை பார்த்துட்டு பொதுமக்கள்லாம் ஓட்டு போட மாட்டான் தற்கொலை.